ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதம் 25. க்ஷேத்ரே அப்ரஜஸ்ய வைப்ராதோர் மாத்ரோக்தோ பாதராயணக திருதராஷ்டிரம் ச பாண்டும் ச விதுரம் ச அபி அஜீஜனத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்ஷேத்ரே மனைவிகளிலும் பணிப்பெண்ணிலும், அப்ரஜஸ்ய குழந்தையற்ற விசித்திர வீரியரின், வை உண்மையில், பிராது சகோதரனின், மாத்ரோக்த தாயினால் உத்தரவிடப்பட்டு, பாதராயண வியாசதேவர், திருதராஷ்டிரம் திருதராஷ்டிரர் என்ற ஒரு மகன், ச மேலும், பாண்டும் பாண்டும் என்ற ஒரு மகன், ச கூட, விதுரம் விதுரர் என்ற ஒரு மகன், ச கூட, அப்பி உண்மையில், அஜீஜனத் பெற்றார். டிரான்ஸ்லேஷன். பாதராயணர் என்ற ஸ்ரீல வியாசதேவர் தம் தாயான சத்தியவதியின் உத்தரவுப்படி 3 மகன்களை பெற்றெடுத்தார். தமது சகோதரராகிய விசித்திர வீரியனின் 2 மனைவிகளான அம்பிகா மற்றும் அம்பாலிகாவின் கர்ப்பங்களில் 2 மகன்களையும், விசித்திர வீரியரின் பணிப்பெண்ணின் மூலமாக 3வது மகனையும் அவர் பெற்றார். இந்த மகன்கள் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோராவார். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபாத். விசித்திர வீரியர் க்ஷயரோகத்தினால் மரணமடைந்தார். அவரது மனைவிகளான அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தைகள் இல்லை. எனவே விசித்திர வீரியரின் மரணத்திற்கு பிறகு அவருக்கும் வியாசதேவருக்கும் தாயான சத்தியவதி விசித்திர வீரியரின் மனைவிகளின் மூலமாக குழந்தைகளை பெறும்படி வியாசதேவரை வேண்டி கேட்டுக்கொண்டாள். அந்த காலங்களில் கணவனின் சகோதரன் தன் அன்னியின் கர்ப்பத்தில் குழந்தை பெற முடிந்தது. இது தேவரேன சூதோத்பத்தி என்று அறியப்பட்டது. கணவனால் குழந்தை பெற இயலாத போது அவனது சகோதரனால் தன் அன்னியின் கர்ப்பத்தில் குழந்தை பெறுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேவரேன சூதோத்பத்தி என்ற இதற்கும் அஸ்வமேத யாகத்திற்கும் கோமேத யாகத்திற்கும் இந்த கலியுகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்ரிகம் தேவரேன சூதோத்பத்திம் கலௌ பஞ்ச விவர்ஜயேத். இந்த கலியுகத்தில் 5 செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாகத்தில் ஒரு குதிரையை பலியிடுவது, யாகத்தில் பசுவை பலியிடுவது, துறவரம் ஏற்பது, முன்னோர்களுக்கு மாமிசம் படைப்பது மற்றும் ஒருவன் தன் சகோதரனின் மனைவியின் மூலமாக குழந்தைகளை பெறுவது. இது பிரம்ம வைவர்த்தத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பதம் 26. காந்தார்யாம் திருதராஷ்டிரஸ்ய ஜக்ஞே புத்திர சதம் நிர்ப தத்ர துரியோதனோ ஜேஷ்டோ துக்ஷலா சாபி கன்யகா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். காந்தார்யாம் காந்தாரியின் கர்ப்பத்தில் திருதராஷ்டிரன் ஜக்ஞே பிறந்தனர் புத்திர சதம் 100 மகன்கள். நிருப பரீட்சித் மகாராஜனே. தத்ர அந்த மகன்களில் துரியோதனன் என்ற மகன் ஜேஷ்ட மூத்தவன் ஆவான். துச்சலை ச அப்பி கூட கன்யகா ஒரு மகள். டிரான்ஸ்லேஷன். அரசே, திருதராஷ்டிரரின் மனைவியான காந்தாரி 100 மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தாள். மூத்த மகன் துரியோதனன் ஆவான். துச்சலை என்பது அந்த பெண்ணின் மகளின் பெயராகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 22 அஜமேடரின் வம்சத்தினர் என்னும் தலைப்பில் பதங்கள் 25, 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல்.